அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற கோயில் அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ காளீஸ்வரர் திருக்கோயில் தான். இக்கோயில் எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டத்தில் அமைந்துள்ள சீட்டனஞ்சேரி என்ற கிராமத்தில் தான் இக்கோயில் அமையப்பட்டுள்ளது. இக்கோயில் பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ காளீஸ்வரருக்கும் ஸ்ரீ அபிராம சுந்தரி இருவருக்குமே கொடிமரமும் பலிபீடம், நந்தி மண்டபம், சிம்ம மண்டபம் ஒரு சேர முகப்பு மண்டபத்துக்கு முன்னாடியே அமைய பெற்றுள்ளது தான் தனி சிறப்பு. ஏன்னா ஈஸ்வரனும் அம்பிகையும் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க. மேலும் இந்த அர்த்த மண்டபம் பார்த்திங்கன்னா தூண்கள், சதுர தூண்கள், மேலும் உருளை வடிவமான தூண்களும் இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தும் பாண்டியர்கள் காலத்தும் உடைய கலைநயத்தை தான் அது குறிப்பிடுது. இந்த பாருங்க, அம்பிகைக்கு தனியாக ஒரு கொடிமரம், 2 கொடிமரமும் ஒன்று சேர அமைய பெற்றுள்ளது இக்கோயிலில் தான் தனி சிறப்பு. மேலும் இப்போ நம்ம பார்க்குறது குமார தீர்த்தம், முருகப்பெருமான் அருளிய குமார தீர்த்தம் இங்கே தான் இருக்குது அந்த குளம். மேலும் இந்த கோயிலுடைய தல விருஷம் பார்த்திங்கன்னா மணி புங்க மரம். அந்த மணி புங்க மரத்தின் கீழே லிங்கம். மேலும் இந்த ஊருக்கு கிருஷ்ணபுரி என்ற ஒரு பெயரும் சொல்லப்பட்டு வருகிறது. கிருஷ்ணர் மணி புங்க மரத்தின் கீழே லிங்கத்தை வழிபட்டதாக இங்கு ஒரு தல வரலாறு கூறுகிறது. மேலும் இது மகாபாரதத்துக்கு தொடர்புடைய கோயில். ஏனென்றால் பஞ்சபாண்டவர்கள் வழிபட்ட ஸ்தலம் என்றும் தெரிவிக்கின்றனர். இங்குள்ள காளீஸ்வரர் சுயம்பு மூர்த்தி. அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே அந்த மணி புங்க மரத்தின் கீழே சுயம்பு மூர்த்தியாக பசுக்கள் கூட்டமாக வளர்த்து வாழ்ந்து வந்தனர் சீத்தனன், குருமணன், சாத்தனன் என்ற சிவபக்தர்கள். பசுக்கள் தானாகவே பாலை சொரிந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ததை பார்த்து அதன் பிறகு இந்த கோயில் உருவானதாக தல வரலாறு கூறுகிறது. மேலும் இக்கோயில் சமீபத்தில் தான் 22/2/2026 திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் இங்கே பார்த்தீங்கன்னா இது செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் செங்கல்பட்டிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திலே இடது பக்கமாக திரும்பினால் பாலாத்தங்கரையை வரும். அந்த வடக்கு பக்கம் பாலாத்தங்கரை. அந்த பாலாற்றை கடந்து மேம்பாலத்தின் மூலம் கடந்து தென் திசை போனோம்னா ஒரக்காட்டுப்பேட்டை என்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தையும் கடந்து செல்லும் பட்சத்தில் காவித்தண்டலம், அடுத்தடுத்து வர கிராமங்கள் இந்த சீத்தனஞ்சேரி, சாத்தனஞ்சேரி, குருமணஞ்சேரி என்ற 3 கிராமங்களும் இருக்குது. அதில் இந்த சீத்தனஞ்சேரியில் தான் இக்கோயில் அமைய பெற்றுள்ளது. மேலும் பரத்துவாச முனிவர் இங்கே வழிபட்டு அருள் பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது. மேலும் இங்கே பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் இப்போ தான் சொன்னேன், சமீபத்தில் தான் நடைபெற்று கோயில் நேர்த்தியான முறையில் அழகாக திருப்பணிகள் செய்யப்பட்டு உள்ளது. அனைவரும் சீத்தனஞ்சேரி ஸ்ரீ காளீஸ்வரர் அருள்மிகு சிவகாம சுந்தரி வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்று கேட்டு இக்காணொலியை இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி.